பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜெபத்தினார். பெருகுதே கிருபை ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோரினாரும் பேட்டிடவே ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோரினாரும் பேட்டிடவே மறுபடியும் தாகத்தோடு கூட தெய்வ சமூகம் காட்டுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் சபையாய் ஜனமாய் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தரே கிருபை பாராட்டுவீர் என்கிற ஆண்டவரே, அப்பா விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, அப்பா உடைய கிருபைக்காக உடைய தயவின் இலக்கத்திற்காக ஆண்டவரே அனுக்கிரகத்திற்காக இந்த நாளிலும் தெய்வ சமூகம் ஆண்டவரே நாங்கள் கூடி அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே கிருபையுடைய வரங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆவியுடைய கனிகளிலே நாங்கள் பெருகும்படியாய் வாஞ்சையோடு தாகத்தோடு கூட தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பாவுடைய கண்களை கண்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே இடத்தில் அதிகமாய் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இடத்தில் அதிகமாய் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருந்தார்களோ ஆண்டவரே, ஆசாரியர்கள் மோசேயும் ஆரோனும் உம்மை பற்றி கூப்பிடுவதை சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய வேண்டுதலை கேட்டதை நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் சபையாய் நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா, இந்த மாலை வேளையில் ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியுடைய நிறைவினாலும் பரிசுத்த ஆவியுடைய மகிமையினாலும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலும் கர்த்தரை நிறைவிட்டு ஒரு விசை கூட ஆவியானுடைய ஆளுகை கூட மூடி ஆண்டவரே அசதிகள் சோர்வுகளை ஒழிய பண்ணி கர்த்தருடைய பலத்தில் ஆளுகளை இடைகட்டி எங்கள் கால்களெல்லாம் மாற்றங்களை போல் ஆக்கி ஒரு மதிலை தாண்டும்படியாய் ஒரு செய்திக்குள்ள பாயும்படியாய் கர்த்தர்கள் தந்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாய் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாய்
மாலை வேளையில் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆளுகை போல நிரப்ப வேண்டுமாறு ஆண்டவரே உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமை அனுக்கிரகம் கிருபை முழுதுமாய் ஒவ்வொருவரையும் முழுக செய்வதால் ஜெபிக்கிறோம். சிறியவர்கள் பெரியவர்கள் கர்த்தருடைய வல்லமை இறங்கினோம். மாம்சமான யாவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் அந்த ஆவியை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. சபையாய் இந்த பரிசுத்தாவின் நிறைவை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் பக்தவண்ணமாக இந்த இடத்தை விட்டு கடந்து போயிடாதபடிக்கு ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் நிறைவை சுதந்திரித்துக் கொண்டு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக இன்று எழுபத்தக்கதாக நல்ல பரிசுத்த பலத்தினால் ஆவியினால் இந்த மாலை வேளையில் ஒவ்வொருவரையும் முடிசூட வேண்டுமாறு ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கிறதாவே நாங்கள் கூப்பிடுகிற நேரங்கள் எல்லாம் கர்த்தரின் மத்தியில அப்பா சமீபமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறீர். இந்த நல்ல வேலையை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. அடுத்த ஒரு மணி நேரம் நாங்கள் தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து அவருடைய நிறைவை சுதந்திரித்துக் கொண்டு அவர்களுக்கு தந்த வெவ்வேறு வரங்களின்படியே கர்த்தரை துதிக்க அவர்களுக்கு பாராட்டுகிற வெவ்வேறு கிருபைகளின்படியே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு கிருபை பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியுடைய நிறைவு பரிசுத்த ஆவியுடைய வரங்களின் கிருபையும் ஆண்டவரே அப்படியே ஒவ்வொருவருக்கும் இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒருவருக்கு அமைதியாய் வென்றுவிடாதபடி அஜாக்கிரதையாய் வென்றுவிடாதபடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஜெபத்திலேயும் வேண்டுதலிலும் தரித்திருக்கின்றதாய் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையை போல இந்த மாலை வேளையிலே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒரு மனதோடு கூட தரித்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை போட்டி என்பதை வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மாலை பொழுதாக இந்த மாலை பொழுது மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையாக இந்த இடம் மாறட்டும். அன்றைக்கு அந்த அறை வீட்டில் இறங்கிற தேவனுடைய வல்லமை இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தருடைய மகாபரிதான ஆண்டவரே கிருபை வரங்கள் ஆண்டவரே இந்த சபைக்குள்ள இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த சுத்த இதயத்தையும் உண்மையான ஆவியை தந்து துதிக்கத்தக்கதாக கிருபை தருவீராக. முழு உள்ளமும் முழு இதயமும் ஆண்டவரே முழு மனதோடு கூட நல்ல மாணவர்களுக்கு நன்றி செலுத்த கர்த்தரை கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி துதிக்கிறோம். தேவன் தனக்குள்ள முடிசூடுவீராக. பரிசுத்தம் உள்ள ஆளுகைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட அசைவாடுவீராகப்பா. இந்த கரத்தில் முழு வாய்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அபிஷேகம் இரண்டாவது நாளில் கர்த்தர் ஒருவரையும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவினாலே நிரப்புவாராக என்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து நம் கர்த்தரை ஆராதித்து நம்ம துதிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட நல்ல ஒரு தாகத்தோடு கூட நம்ம காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த இரண்டாவது நாளில் கர்த்தர் நம்மை மகிமையினால நிறைய பண்ணுவாராக. சத்தியத்தினால நிறைய பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்படி எல்லாம் இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழுதி இருக்க போகிறோம். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம யாருமே பார்க்க போவதில்லை. ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் முழுமையான ஒரு தாகத்தை நம்ம தேவ சமூகத்தில் நம்ம காண்பிக்க போறோம். இது முடியும் பொழுது ஒவ்வொரு குடும்பமா நான் அழைத்து ஜெபிப்பேன். நம்ம எல்லா மாதமும் பண்ணுறது போல எல்லா குடும்பத்தையும் நான் ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். எல்லா குடும்பமா நீங்க ஆண்டவர் ஆராதிங்க. நல்ல தாகத்தோடு கூட கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நாள். வேதத்தில் சொல்வது நல்ல நாட்களை கர்த்தருக்கு நியமித்துக் கொள்ளுங்கள் என்று. நல்ல ஒரு அபிஷேகத்தின் பண்டிகை நாள், நல்ல ஒரு அபிஷேகத்தின் அறுவடை நாள். நம்ம ஆத்மாவை நம்ம தேவ சமூகத்தில் நல்ல ஒரு ஜெபத்துக்காக நல்ல ஆவிக்குரிய வரத்திற்காக கனிக்காக நம்ம அறுவடைக்காக நம்ம ஆயத்தம் பண்ணுவோம். இந்த வரங்களும் கிருபைகளும் இலவசமாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எந்த விலை கொடுத்து வாங்க முடியல. இலவசமாக இந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த கிருபையை நம் தேவ சமூகத்தில் பெற்றுக் கொள்வதற்கு தாகத்தோடு கூட காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தாகங்களோடு மேல அந்த பரிசுத்த ஆவியை நிறைய எந்த அளவுக்கு வரங்களை நம்ம பெறுகிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா கர்த்தருக்காய் காத்திருப்பதற்கும் அவர் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆத்மா பலப்பட்டு ஆத்மா தேவ ஆவியில் சித்தப்படும். எல்லாமே கண்களை மூடி ஆண்டவரே நீங்க உங்களுக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்காக எழுதிக் கொள்ளுங்க, பிள்ளைகளுக்காக எழுதிக் கொள்ளுங்க. நம்ம குடும்பமா இந்த ஆவியின் வரங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். எங்க பிள்ளைகள் இந்த ஆவியின் வரங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும். இது கடைசி காலம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது கொஞ்ச காலம் தான். நெருக்கப்படுகிற நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள் அப்படி முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறது எல்லாமே கர்த்தருடைய வருகையை நம்ம அறிவித்துக் கொண்டிருக்கிறது. தேவஜனமாய் குடும்பமாய் தேவ சமூகத்தில் வந்து அப்படி ஆராதிக்கும்படி அந்த நியமித்த நல்ல நாளில் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய எல்லா குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவனுக்காக, மனைவிக்காக, முதலாவது நாம் நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டும்.
முதலாவது குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். முதலாவது குடும்பத்தில் நல்ல ஒரு கல்வி உண்டாக வேண்டும். நாம் ரட்சிக்கப்படாத பெற்றோருக்காக, ரட்சிக்கப்படாத நம்முடைய சகோதரர்களுக்காக, ஆவியுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிற எத்தனையோ நம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாப்படியே நம்ம செவித்து நம்முடைய சமூகங்களை ஒப்புக்கொடுத்து தாகத்தோடு கூட நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய மாலை வேளையில் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் நிரப்புவார் என்று சொல்லி கர்த்தரை கூட நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தின் மலையை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் நிறைவாக மாலை வேளையில் ஊற்றி வராங்க. ஒன்றே ஒன்றுதான், அவரை இருதயத்தினுடைய தாகத்தை பார்க்கிறார். எந்த அளவுக்கு முழு இதயத்தையும் முழு ஆத்மாவையும் தேவனுடைய பாதத்தில் செலுத்தி ஆண்டவரே அவரவருக்கு தந்திருக்கிற வெவ்வேறு வரங்களின்படி, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வெவ்வேறு கிருபைகளின்படி அவன் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஒவ்வொரு பலத்தை வச்சிருக்கிறார், ஒவ்வொரு தனியை அனுபவத்தை வச்சிருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம எல்லாம் அப்படியே கேட்கலாம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எல்லா பரிசுத்த ஆவியானவரே, எல்லா பரிசுத்த ஆவியானவரே அப்படியே ஆராதிங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கோயில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடுகிற ஆவியானவரே, மகிமையினால் நிரப்புகிற ஆவியானவரே, எங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் கிருபை எங்கள் மேல பொழியப்படுங்கப்பா, என் கிருபை எங்கள் மேல பொழியப்படுங்கப்பா. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 மகிமைப்படுங்கப்பா, நீ மகிமைப்படுங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்கப்பா, நீ மகிமைப்படுங்கன்றவரே, உயர்ந்தவரே, உன்னதரே, ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நன்றி இயேசுவே, நல்லவரே, கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ஆவியானவரே, ஸ்தோத்ரா. Malakara Masia Malarana, Rekalana Mandarasia Moria Mokra, Araka Balasi, Radana Marana, Regalana Hamarasi, Andariana, Esre, Sodra, 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 Mavia, Parisukre, Parisutavina, Hallelujah, 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 Nandisre. எல்லா பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கமாகறா. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்பக்கூடாதபடி எல்லா இதயத்துடைய தடங்களையும் நீர் எங்களுடைய வாசம் செய்யக்கூடாதபடிக்கு, நீர் எங்களுடைய ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு அப்பா, நீர் எங்களுடைய ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு எங்களை எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. Paparamasti, Aragamura, Nahandarasina, Ragava, Nagandarasina, Himpaluriata, Arakandarama, Simpaluriata, Remana, Siatana, Elavai, Santava, Avino, Kipu, Yavaru, at the Samimai, the Yavaru, at the Samimai, the Yavaru, at the Samimai, Lila Maragana, Saragana, Lila Rana, Satsani, Vala, Aradana, 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 Bosi, Radana, Elavare, Ravyavare, Ilanvila, 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 Akinya, Ilanvila, Akinya, Ilanvila, Abba, Vegastamama, Ilanvila, Vegastamama, Ilanvila, Vegastamama, Ilanvila, கண்கள் உடையும்படியாய், கதைகள் உடையும்படியாய், ஆண்டவரை செயல்களை மாற்றப்படும்படியாய், ஆண்டவரை எதிர்கோ கோட்டைகள் தகர்க்கப்படும்படியாய், எதிர்கோ கோட்டைகள் தகர்க்கப்படும்படியாய், ஒரு ஜெபாவின் ஜீவியம், ஒரு ஆவியின் வல்லமை, ஒரு பரிசுத்தாவின் மகிமை, தேவா சங்கா நிகா லமாசியா, அராகா லரானா ஹம்பாரகாசியா, அராகா லராசி, அராகா சியா, உலானா கபானாசியா, ஓடி வரமா கண்டரியாசியா, உலானா ராஜமா ரகா ரகவால ரகமா, உலா கபாலியானதனா, வீரா கண்டராசி மராதி காலமா, அன்சரினா சிரதனா உலா கனாசி,
வேண்டிக் கொள்ளுங்க, உனக்காக குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகும்படியாக, கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகும்படியாக, நல்ல வாலிபனில் கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் உண்டாகும்படியாக, கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் உண்டாகும்படியாக, கர்த்தருடைய மகிமையுள்ள கரங்கள் உண்டாகும்படியாக. ஆவியுடைய வல்லமை நல்ல எவர்கள் எஸ்லோ 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 நியாமல ராம சாச்சா நியாமல ராம தீவனவர ஜெவாவிகள் ஊற்றோ நல்ல ஜெபிக்கிற ஆவி ஊற்றோ நல்ல ஜெவாவி ஊற்றுவாராக நல்ல ஜெபத்தின் வல்லமையை ஊற்றுவாராக நல்ல மகிமையின் பிரசன்னத்தை ஊற்றுவாராக ஆலே வாலா ராம சியாச்சா ராம குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள பேர் சமூகத்துக்குள்ள நம்முடைய ஆளுகையாளர்கள இயேசுவே மகிமை 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 பரிசுத்தப்படுத்துங்கப்பா 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 ஓ பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க 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 உங்கமா தமான நந்தரகசியாச்சரியா சதான மாதமராஜனா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய தயவும் இரக்கமும் கிருபையும் பெருகட்டும். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாகட்டும், குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், குடும்பத்தில் ஒரு ஆளுகை உண்டாகட்டும். அப்பா கணவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகட்டும்ப்பா, மனைவியுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகட்டும்ப்பா. ரட்சிப்பு வீட்டுக்குள்ள புகுந்து போகட்டும். அப்பா ரட்சிக்கப்படாத மனிதர்கள் தடை உடைக்கப்படட்டும், வாசல்கள் அசைக்கப்படட்டும். அப்பா வாசல்கள் அசைக்கப்படுவதாக, வாசல்கள் அசைக்கப்படுவதாக, வாசல்கள் அசைக்கப்படுவதாக. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வீடுகளில் இருக்கிற சட்டைகள் வாசல்களின் நிலை கலவுகள் தேவனுடைய வல்லமையுடைய கரங்கள் ஓடி வல்லமாக சமாவா நிபல கரசிய சரகவல ரகல அரகல ரமல சிராம் சரபௌஷ ஏனவாதி ஹந்தலனா ரகல தேவல வரபவல பாபா ஏவிமல வஷச்சரிவா ரமல பாபா பாதினா ரேகமல வர சிங்கல வரகல ரகல ஏகமல மௌஷியாச்சரா சில வாசல்களை கட்டுகிறார், சில பாறைகளை உண்டாக்குகிறார், சில செங்கல்களை பாறைகளை உருவாக்குகிறார், எதிரொலிலே கோட்டைகளை கண்டு தகர்க்கிறார். அக்கினி மதில்கள் உடைக்கப்படுவதாக, அக்கினி மதில்கள் உடைக்கப்படுவதாக, அக்கினி மதில்கள் உடைக்கப்படுவதாக, அக்கினி மதில்கள் உடைக்கப்படுவதாக. எதிரொலிலே கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படும். அடிமை இருதயங்கள், அடிமை எண்ணங்கள், கடிமை சிந்தனைகள், ஆண்டவர்கள் அபிஷேகத்துக்குள் வராதவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாறுவார்கள் இல்லையோ, கடிமை இருதயோ, பொல்லாத இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் பவித்திரமான இருதயங்களாய் மாற்றப்படுவதாக. அப்படிப்பட்ட கடிமை இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் சதையான இருதயங்களாய் மாற்றப்படுவதாக. மாறுவாருள்ள இருதயங்கள் மேம்படட்டும், மாறுவாருள்ள இருதயங்கள் மேம்படட்டும்.
இரும்பு தாழ்பாளெல்லாம் உடைக்கிறார். இரும்பு தாழ்பாளெல்லாம் உடைக்கிறார். இரும்பு தாழ்பாளெல்லாம் உடைக்கிறார். இரும்பு தாழ்பாளை உடைக்கிறார். வீக்கா சாச்சா விபாலபரதனா சீவாலபரமா சிவாலனா சத்துருவின் கண்ணில மாட்டிருக்கிற சில கால்களை கர்த்தர் விடுவிக்கிறார். சத்துருவின் கண்ணில மாட்டிருக்கிற சில கால்களை கர்த்தர் விடுவிக்கிறார். பழைய கழிந்து போக பண்ணுகிறார். ஆத்மாவை தப்ப பண்ணுகிறார். கரைகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓகமமா சந்தரவாசியா அனாமலமா சேரகதரா அனாமலமா கமா சந்தரிமாதா ஏவலமா கவாசியா லரகா ஆரிமலோரோ சேவாரியா அனாமலமா சந்தரதமாரியா கமா. உடைய குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு செய்வீங்க. உங்க கணவனுக்கு மேல, பிள்ளைகளுக்கு மேல, உங்க பேரை சொல்லி மாறி மாறி சொல்லுங்க. ஆண்டவரே, ஓ ஜீசஸ், ஹalleluya, 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 ஹalleluya. இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் கோத்திரமாய் குடும்பமாய் கர்த்தர் சேர்க்கிறார். குடும்பமாய் கர்த்தர் சேர்க்கிறார். கோத்திரமாய் சேர்க்கிறார். ஹalleluya. Libalama Santa Rigavana Ragana Arakana Ranama Shivana Bhavariata Vishvinama Rakamana Santa Riyamanama Animala Bhavariganama Santa Ranama Rika Dharanama Shivana Ragana. Hallelujah. யோசுவாவை போல தீர்மானம் எடுக்கிற ஒரு குடும்பமாய், ஏசாயாவை போல ஒரு தீர்மானத்தோடு குடும்பமாய், யோசுவா சொன்னது போல உலகத்தின் ஜனங்களை பார்த்தாங்க. உலகத்தில் வாழ்கிற ஜனங்களை பார்த்தாங்க. அவர் சுயமாய் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொண்டபோது நாம் என் வீட்டார் போவதால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற ஒரு சந்ததியை தேடி, ஒரு குடும்பத்தை தேடி கர்த்தரையார் ஏசாயாவை போல நாம் எனக்கு நீ தந்த பிள்ளைகளோ இஸ்ரவேலே சாட்சிகளும் அடையாளங்களும் வாழ்வோம் என்கிற தீர்மானத்தின் படிவாக ஒரு குடும்பத்தை கர்த்தர் தேடுகிறார். யோசுவா குடும்பத்தை போலப்பா வாழ விரும்புகிற ஆண்டவரே, என் குடும்பத்தை வெற்றிக்குள்ள கொண்டு வாங்கப்பா. யோசுவாவை போல தீர்மானம் எடுக்க விரும்புகிறப்பா. ஏசாயாவை போல வாழ விரும்புகிறாங்க. குடும்பத்தை வெற்றிட்டு தாங்கப்பா. என் குடும்பத்தை வெற்றிட்டு தாங்கப்பா. குடும்பமாய் தேவ சமூகத்தை நிற்க விரும்புகிறப்பா. குடும்பமாய் நான் தேவ சமூகத்தை நிற்க விரும்புகிறேன். Hallelujah. ஆண்டவரே, யோசுவாவை மற்றும் ஆண்டவரை குடும்பமாய் அழைத்து எங்களை குடும்பமாய் அழைத்தீரப்பா. வேலை ஆண்டவரே, என்னையும் குடும்பமாக பழச்சு நீங்க தந்த குடும்பம் ஆண்டவரே, நீங்க தந்த என்னுடைய பிள்ளைகளப்பா. கத்தரிக்காய் நிற்க விரும்புகிற ஆண்டவரே, கத்தரிக்காய் நாங்கள் நிற்க விரும்புகிறோம் ஆண்டவரே. கத்தோ தீர்மானத்தை அங்கீகாரம் பண்றார். கத்தோ தீர்மானத்தை அங்கீகாரம் பண்றார். எல்லா வாயை திறந்து சொல்ல ஆண்டவரே, நான் என் குடும்பம் கத்தரிக்காய் நிற்பாண்டவரே, நான் என் குடும்பம் கத்தரிக்காய் நிற்பாண்டவரே, நான் என் பிள்ளைகளை கத்தரிக்காய் நிற்பாப்பா. ஆவியானவரே, அப்படிப்பட்ட கருவையை அப்படிப்பட்ட கிருபைகளை ஊற்றினப்பா. கத்தரிக்காய் நிற்க விரும்புகிறோம் ஆண்டவரே. கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலப்பா, ஒரு யூதா கோத்திரத்தை போல ஆண்டவரே தேவ சமூகத்தில் நிற்க விரும்புகிறோம்ப்பா. குடும்பமாய் ஹல்லேலூயா. சில குடும்பங்களுக்காய் கர்த்தர் பேசினார். கர்த்தர் யோசுவாவின் குடும்பத்தை அவரோட நிறுத்துவார். நல்ல ஒரு பொறுப்பினை பண்ணிப்பார். ஆண்டவரே, நீங்க தந்த குடும்பம்ப்பா, நீங்க தந்தவருடைய பிள்ளைகள், நீங்க தந்த குடும்பம் ஆண்டவரே சாட்சியாய் சபையில் இருக்கிறதா. ஆண்டவரே, வாசலை திறப்பினார்.
ஒரு வாசலை திறக்கப்பா. குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் இருக்க விரும்புகிறாண்டவர். நீ யோசுவாவுக்கு மட்டும் தேவன் அல்ல, எங்களுக்கு நீ தேவன் ஆண்டவர். நீ ஏசாயாவுக்கு மட்டும் தேவன் அல்ல. ஒவ்வொரு முறையும் தனியாக எடுக்கும் மக்களாய்ப்பா. என் குடும்பத்தை தேடினாலே என் குடும்பத்தின் நினைவுகளோடு கூட இருக்கிறார்கள். என் குடும்பத்தை தேடி கேட்கிறப்பா. என்னால முடியலப்பா. இருபதாறு காட்டவரே, என்னால முடியலப்பா. 20 காட்டவரே, வேண்டிக் கொள்ளலாம். என்னால முடியலப்பா. சத்தமா தெய்வ சமூகத்தில் வைக்கப்படாம காட்டவரே, தாக்கப்பா. என் குடும்பத்தை எனக்கு ஆதாயம் பண்ணும்படியான திருமையை தாக்கப்பா. என் குடும்பத்தை ஆதாயம் பண்ணும்படியான திருமையை தாக்கப்பா. எத்தனை வருஷமா, எத்தனை நாட்களா ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறப்பா. திருமை தாக்கப்பா, திருமை தாக்க ஆண்டவரே, திருமை தாக்கப்பா. திரும்பி தாக்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ திரும்பி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய சகோதர சாட்சியாய் வாழும்படியாய் ஆவியானவரே நிரப்பப்படுவீராக.
பலியாய் தந்து பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் புது படைப்பாய் மாற்றுமையா, மாற்றுமன்றவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடு உருமாற்று, உடைத்து விடு உருமாற்று, பண்படுத்து பயன்படுத்து, பண்படுத்து பயன்படுத்து, ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யுமா, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, பலியாய் தந்து ஆளுகை செய்யும், பரிசுத்தாவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் செய்கின்றவரே, ஆண்டவரே, ஆவியானவரே, அவருடைய பாடல் பாடலாம். ஆற்றலானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே, ஆவியானவரே, நம்மை நடத்தி செல்லுகிற ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியானவர். என் ஆற்றலும் என் பலனும் தேவன் ஓய்வாய். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியின் வரங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆவியின் வரங்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் புரிந்து சபைகிறது பொழுது அவனவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வரங்களின்படி அந்த வரத்தை கர்த்தர் நம்முடையபடியாக ஆவியின் நிறைவை நம்ம சுதந்திரித்துக் தேவ சமூக வாஞ்சையோடு எல்லாரும் வாஞ்சை எனக்கு இருக்கிற வரத்தை கர்த்தர் இருக்கிற வரத்தை தருபடியாக எல்லா தேவ சமூக வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இங்கே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இங்கே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா.
பிள்ளைகளால் நீங்க ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரங்களால் நிரப்பட்டுள்ளவரே, ரட்சிப்பின் பாத்திரங்களால் நிரப்பட்டுவாமா, ரட்சிப்பின் பாத்திரங்கள் எல்லாம், ரட்சிப்பின் பாத்திரங்கள் எல்லாம், ரட்சிப்பின் பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தரே தந்திருக்கிற வரங்கள் பெருகட்டுமா, நீங்க தந்திருக்கிற கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே, நீங்க தந்திருக்கிற கனிகள் பெருகட்டும், நீங்க தந்திருக்கிற ஆவியின் அபிஷேகம் நிலவட்டும்.
சூழ்நிலைகளை மறைத்துக் கொண்டே வரங்களிலே கிருபைகளிலே கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவாராக. வரங்களிலே கிருபைகளிலே கர்த்தர் பெருக பண்ணுவாராக. வரங்களிலே கிருபைகளிலே கர்த்தர் பெருக வாழ
சமூகம் 2 ஒரு குடும்பமாய் இருக்கிறோம். அது 9 வருடம் நம்ம என்போடு கேட்டு மற்றொரு அமர்ந்து கொள்ளலாம். ஒரு குடும்பமாய் வரும்பொழுது எல்லாரும் குடும்பத்துக்கு ஆச்சரிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் கிருபையாக ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கலாம். மகிமை உள்ள கர்த்தர் சபையில கொண்டு நாட்டினதற்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தினார். அவர் முதிர்வயதிலும் கனைத்தது சுமையுமாயிருப்பார். எல்லாரும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரலோகத்தில் இருந்தார்கள். உங்களுடைய ஆலயத்தில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ள பாக்கியம். எல்லாருக்கும் ஆலயத்தில் குடும்பமாய் ஆராதிக்கக்கூடிய கிருபை இல்லை. ஆனால் கிருபை பெற்றவருடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆலயத்தில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டது குடும்பம் பாக்கியம். ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லிங்க. அந்த கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தின்படி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இவர்கள் மீது கர்த்தருடைய மகிமை தங்கியிருப்பதாக அவருடைய வீட்டை சுற்றி வேலை அடைக்கிறார். கைகளை பிரயாசத்தை எல்லாம் வாய்க்கப்படுகிறார். நன்மை கிருபை தொடர்படியாக சத்தியத்தை விட்டு விலகாமல் பாதுகாத்துக் சத்தியத்தின் பாதைகளில் நடப்பார்கள். சத்தியத்தின் வழிகளில் வாழ்வார்கள். சத்தியத்தை விட்டு விலகிற காரியங்களுக்கு தூரமாக இருப்பதாக தேவ சமூகத்தை விட்டு விலகிற காரியங்களுக்கு தூரமாக இருப்பதாக கர்த்தர்களை சுற்றி வேறெடுத்து பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்கப்படுங்க. நன்மை கிருபை தொடரட்டும். கையில் பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்கப்படட்டும். வேலை பார்க்க தயவை இலக்கத்தை கிருபை கர்த்தருடைய ஆளுகை தம்முடைய பிள்ளைகள் மீது நிறைவாக உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அப்பா நீர்த்திற்கு வரப்படின ஒரு தீங்கையும் ஒரு வாதைகளையும் வியாதிகளையும் வரப்படேன் என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்ட வாதைகளுக்கும் வியாதிகளுக்கும் வருகிறவர்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் முற்றை கொடுக்கிறோம். அப்பா ரட்சிப்பிற நிலையில் பாருங்களாக. ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தர் தங்கள் கொடுத்து ரட்சிக்கிறாங்களே. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியாய் காத்துக்கொள்ள இடங்களெல்லாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க ஆண்டவரே உலகத்துடைய மாயலுக்கு விலகி ஓடப்பா. அன்றைய 2 வாலிப பிள்ளைகளுடைய கர்த்தரை கொடுக்கிறேன். உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும் உலகத்துடைய இச்சைகளுக்கும் உலகத்துடைய ஆசைகளுக்கும் உலகத்துடைய காரியங்களும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளப்படுவார்கள். சத்துடைய கரங்கள் தம்முடைய பிள்ளைகளை தொடாதவர்களுக்கு சத்துடைய தந்தங்களுக்கு விலகி ஓடாண்டவர்கள் சத்துடைய கண்ணிகளுக்கு தப்பி ஓடத்தக்கதான் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசேஷித்த பாதுகாவல் பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. அப்படிப்பட்ட பாதுகாவல் பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. ஆசீர்வதிங்க ஐயா. பாதுகாத்து பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபையை தொடர்ந்து வழிநடத்தும் வாகனத்தில் போகும்போது வருவோம். கர்த்தருடைய சமூக பிள்ளைகள் உண்டாய் பாதுகாத்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லா பிள்ளைகளும் குடும்பத்திற்காக பிள்ளைகளை கொண்டு ஆசீர்வாதம் கர்த்தரை வரும் வசதியால் அசைக்கப்படும் வாக்கியங்கள் ஆவியாக சொல்றார். கர்த்தர் எப்பொழுதும் வலு வசதியால் அசைக்கப்படுவது தாங்கள் எப்பொழுதும் அவரை முன்பாக வைத்திருக்கிறார். ஆவியான தள்ளாடுவது அவர்கள் முன்பாக இருக்கிறதுனால ஒரு நாள் நீங்கள் தள்ளாட மாட்டீங்க. அசைக்கப்பட மாட்டீங்க. அசைவுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தள்ளாடுவதில்லை. ஒரு நாள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தெரியப்படுத்துவேன்.
சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவ வார்த்தையை தெரியப்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் முத்திரை போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் முத்திரை போடுகிறோம். மரித்ததான முத்திரை விலகவேண்டிய வேலைக்கு பாதுகாக்கிறோம். கர்த்தரை பிள்ளைகளுக்கு சூழ்ந்து கொள்ள முடியாது. தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ள முடியாது. தேவனுடைய கரமதனை எல்லா பொருளாதாரங்களுக்கும் தீமைகளுக்கும் மற்றவரே வாதங்களுக்கும் நோய்களுக்கும் பேய்களுக்கும் அந்நிய செலவுகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறோம். போக்கிய மரத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. வாதத்தில் போக்குவரத்து கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. பயன்படுத்துகிறாரோ அப்படியே என்னுடைய அபிஷேகம் முன்னே போய் போனலான பாதைகள் சில பாதைகள் போனலாகவே தெரியலாம். சில பாதைகள் போனலானது போல இருக்கலாம். நீ நடக்க முடியாதது போல தோன்றலாம். ஆபாரங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஆபாரங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம மேல வைக்கிறேன். மருந்து வாசல் முன்னாடி இருக்கிறார். பாதைகள் அவசரமாக வழிகளை நடப்பதற்கு பிரயாசப்படுது. கர்த்தருடைய நடத்துவார். இயேசுவே அப்படியே சுத்தமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு ஆசீர்வதிக்கிறார். அது விசேஷமாய் தம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக பண்றோம். ஞானத்தை புத்தியை கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார். வாலிப நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோம், கர்த்தரை ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டு ஆஸ்வதிக்கிறார். படிக்கிற காரியங்கள், உலகத்துக்குரிய அசுத்தங்கள், உலகத்துக்குரிய இச்சைகள், மாம்சத்துக்குரிய இந்திகளுக்காக சத்துரு வரை வீசுகிற கண்ணிகளுக்கு விலைக்கு பாதுகாத்து வருகிறார். தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டே பிள்ளைகளை மூடுகிறார். வார்த்தைகளை கொண்டே பிள்ளைகளை மூடுகிறார். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகளை நினைப்பதற்கு இன்னும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சிலக்காவை கொள்வதற்காக நம்ம சூத்திரம் பண்ணாமா? எல்லா அக்காடி குடும்பத்தில் சில இரும்பு தாழ்பாடுகளை சில தாழ்பாடுகளை கட்டுறேன். சில தாழ்பாடுகளை ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார். அதன் சித்தத்தின்படிதான் திருப்பி நாமத்தில் எல்லா அண்ணனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் தம்முடைய மகனுக்கு எல்லோரும் அந்த வசனத்தை கேட்கிற அந்த வசனம் கனி கொடுக்கட்டான். இந்த ஆத்துமாவிலே அதை பெற்றுதான் அதை பேர வச்சு அன்பு பெருசுப்பான். உங்களுக்கு பாராட்டு பெருசுப்பான். நினைத்தருளப்பா, நினைத்தருளுவீராக. கிருபைகளுக்குள்ள முடி சூடுவீராக. தேவ கிருபைகளுக்குள்ள முடி சூடுவீராக. தேவ கிருபைகளுக்குள்ள முடி சூடுவீராக. கர்த்தருடைய மகிமையுள்ள கரங்களுடைய புதிய எண்ணெயினால் கர்த்தருடைய விஷயம் காண்டாமிருகத்துக்கு வார்த்தை குடும்பத்தால் புதிய
குடும்பத்தோடு புதிய மாற்றம் உங்க குடும்பத்தில் இந்த நாள் முதல் புதிய மாற்றம் நம்முடைய பிள்ளைகள் இதயத்தில் உண்டாகும். கண்டான இதயத்தை சரியான ஒரு இதயத்தை வார்த்தை ஆண்டு சொன்னார் அன்படிக்கைய அவங்க இருதயத்தில் இருந்து அவங்க இருதயத்தில் வேற யார் இருந்தாலும் இருக்காது கத்தை எழுதும்போது இந்த வார்த்தை விபத்தின்படி உங்க வேண்டுதல்படி இவருடைய இருதயத்தில் தம்முடைய வார்த்தைகளை எழுதுவார். அப்பா இந்த குடும்பத்தை கொண்டு வந்து மட்டுமா பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற நல்ல பலத்திற்காக வார்த்தை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. இன்றைக்கு புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எண்ணெய் அவன் வீட்டில் நிரம்பி வழியட்டுமான அப்பா ஆரோடைய தாடிகளுடைய வழிகளை அவன் அங்கீகரித்து இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்குமான அப்பா சியோர் பருவத்தின மேல் இறங்குகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்பா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக தைலமானது குடும்பத்தின் மீது இறங்கட்டும், குடும்பத்தின் மீது இறங்கட்டும். அப்பா அபிஷேக தைலம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும். அபிஷேக தைலம் வீடுகளுக்குள்ள பாய்ந்து போயிட மாட்டாங்க, பாய்ந்து உழைக்க மாட்டாங்க. அபிஷேக தைலம் நிரம்பி வடிந்து உழைக்க மாட்டாங்க. மூன்று பேர் நடத்துல கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து முத்திரை போடுகிறார். கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகை, அந்த புதிய அபிஷேகம் குடும்பத்து மேல இருக்கும். தெரியுங்க அதுவரை காண்டாமல் எடுத்து கொடுத்தார். அபிஷேகம் பண்ண அபிஷேகம் அந்த ஒளிவு எண்ணெயுடைய அபிஷேகம் உங்க சிரசின் மேல் இறங்குகிறது. உங்க வீடுகளுக்கு அது பாய்ந்து விழுகிறது. மூன்று பேர் நிறைவாய் இறங்குகிறது. அந்த அபிஷேகத்தை கொண்டு கர்த்தருடைய வழிநடத்தியத்தில் ஆசிரியர் அதனால மீது அந்த அபிஷேகத்தை வைக்கிறாங்க. நிச்சயமா இந்த அபிஷேகம் ஒரு நாள் வெளியே வரணும் எனக்கு தெரியும். ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா உச்சத்தலைவர் உள்ளம் கால்வெளிகள் எல்லா பலவீனங்களையும் மாற்றிக்கலாம். அடிக்கடி ஆண்டவரை பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. இயேசு நாமத்தில் பின்பற்றுகிற வழிகள் எல்லாம் மறைகிறது. அதிகமாக உட்கார்ந்து இருக்கும்போது ஏற்படுகிற இந்த வழிகள் எல்லாம் மறைந்து போகிறது. கால்கள் இருக்கிற பிரிவுகள் எல்லாம் மறைந்து போகிறது. கர்த்தருடைய வல்லமை மகன் மீது அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். உங்களுடைய வார்த்தை மகன் மீது அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியாக அவனை அந்த ஆலயத்தில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினுடைய கருத்தை ஒப்புக்கொண்டு செபிக்கிறதான் கர்த்தருடைய கிருபை நிறைவு அப்பா அவருடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதா ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஜோடுவாங்க சூத்திரம் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்ல ஜூடுக்கா எல்லாம் ஜூடோட ஃபேமிலிக்கா அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போற நல்ல கற்பத்தின் கனிக்கா எல்லா ஸ்தோத்திரம் 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 சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் வைக்கிற வார்த்தை இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன். இவர்கள் அவருடைய வார்த்தையை மேல வைக்கிறேன். இந்த வார்த்தையை அவருடைய பிள்ளைகள் வைக்கிறேன். நீ எங்க போனாலும் நீ என்ன பண்ணினாலும் இதுதான் உங்க வார்த்தை. உங்களை கர்த்தர் அவருக்கு தெரிந்தது, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவருக்கு தெரிந்தது. உங்களை கொண்டு சில பேரை ஆதாயப்படுத்த, சில பேர் ரட்சிக்கப்படியே கற்றுக்கிறது. அவர் உங்களை அவருக்காக ஏற்படுத்தினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா அவர் உங்களுடைய மரண பரிணாமம் நடக்கும். உங்களுக்கு எல்லாம் போகும், உங்களுக்கு எல்லாம் போகும். உங்களை அழைத்த தேவன் உண்மை, உங்களை அழைத்த தேவன் உண்மை. வாக்கு தந்த பணிய தேவன் வாக்கு மாறாது. வார்த்தைகளாக பிள்ளைகள் மீது கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைக்காக ஆண்டவரே வசனை சொன்னது போல ஆண்டவரே பலத்தினாலும் அந்த பராக்கிரமத்தினாலும் ஆவியினால நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நமக்கு நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே கொடுக்கப்படுகிற நல்ல கற்பத்தின் கனிக்காக மகனை
கத்தெடுப்பதற்கான கிருபையை தருகிறார். தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் சத்தோடைய நெருக்கம் போராட்டம் கடினமான பாதைகள் வழியாக போகிற வழிகளெல்லாம் தனிமையின் பாதைகளெல்லாம் கத்தருடைய கரம் போரோடு கூட நடத்தலாம். கத்தருடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளலாம். அந்த இரக்கத்தினை சுழற்றினோம், கிருபையினை சுழற்றினோம். கத்தருடைய தெரிந்தெடுத்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக இன்னும் உங்களை பெருகப்படும். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்காக தேவனாய கத்தருடைய அவருடைய வார்த்தை இப்போது இருக்கிறதை காணும் 1000 மடங்காக தேவனாய கத்தர் சொன்னபடியே கத்தருடைய ஆசீர்வாதம் கத்தரை தேடுகிறவர்கள் அவருடைய மெய்ப்பொருளை கண்டடைந்து அவருடைய களஞ்சியங்கள் எல்லாம் நீதியின் பாதையில் நியாயத்தின் வழிகளில் நடத்துகிறார். வார்த்தையெல்லாம் அந்த பிள்ளைகளில் வைக்கிறார். போக்கிய கருத்தை ஒவ்வொரு நாளும் அடிப்படை பாதுகாத்துக் எல்லாம் வாய்க்கப்பட்டது. வாரத்தில் அடிக்கடி கொண்டு போகிற விலகினங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தினால மறைவதாக பரிபூரண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புறது தந்தைக்கு அதிகாரத்தை மகனுடைய சிரசின் மேல சுகத்தை வைக்கிறோம். வேதனைக்கு சுகமாய் என்று சொல்லுவோம். கைகள் இருக்கிற வியாதிகள் சுகர்னால பிரஷர்னால எல்லா பிரச்சனையும் இயேசுவின் அதிகாரம் பரிபூரண சுகத்தை மகனை வைக்கிறோம். கருத்துல கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாப்பு நாளொரு பொழுது நீதிமாய் ஆஸ்வதிக்கிறார். அந்த பிள்ளை போவதற்கு ஏற்ற பலனத்தார்கள் எல்லா இன்டர்வியூஸ் மகளும் கிடைக்கும். அந்த குழந்தை எல்லா வளர்ச்சியிலும் சரியாக வளர பாராட்டுகிறார். ஆசீர்வதிகள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மகனுக்காக அவளால் நினைத்துக் கொள்ளலாம். நம்ம ஆவியில் அவன் இருக்கிறதாவே உணர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு அன்னைய தனியா இருந்தாலும் ஆவியில இவரோடு கூட இணைந்து தம்மை ஒவ்வொரு நாளுடைய ஜெபம் வீணாய் போகிறது. ஒரு நாள் ஜெபம் வீணாய் போகிறது. நம்முடைய பிள்ளைகளை அழைக்கும் என்ன நோக்கத்தோடு அக்காவையும் அண்ணாவையும் அழைத்தாலும் அவர் யாரையுமே வறுமையாக நினைப்பதில்லை. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் தேவ சித்தத்தின்படி பிறந்தவர்கள். மாம்ச சித்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் பிறவாமல் தேவ சித்தத்தினாலும் பிறந்தவர்கள். அப்படியானால் கர்த்தர் நம்முடைய மகனையும் நினைத்து குடும்பமாய் கொடுத்த அந்த மகனையும் மருமகளையும் நம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறது குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய கிருபையும் இரக்கமும் நம்முடைய பிள்ளைகள் மீது உண்டாவதாக கர்த்தர் கிருபையாய் நடத்துவீரான். நடக்க வேண்டிய வழியை நான் உங்களுக்கு போதித்தேன். நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தரை நோக்கி பார்ப்பதை முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது. கர்த்தரோடு வெட்கப்பட்டு போகவே விட மாட்டேன். கர்த்தரோடு வெட்கப்பட்டு போகவே விட மாட்டேன். கர்த்தரோடு வெட்கப்பட்டு போகவே விட மாட்டேன். என் நாட்கள் குன்பதாகுது. ரட்சிப்பை என் குடும்பத்தில் நான் பார்க்கணும். என் நாட்கள் குன்பதாகும். ரட்சிப்பை நான் குடும்பத்தில் பார்க்கணும். இருதயத்தினுடைய பாரத்தை கர்த்தர் அறிகிறார். இருதயத்தின் பாரத்தை அறிகிறார். ஒரு பெரிய போராட்டம், ஒரு மிகுந்த போராட்டம் குடும்பத்தில் நடந்துட்டே இருக்கு. சில நேரங்களில் எதிர்கொள்ள முடியாதபடிக்கு, நேரங்கள் அந்த போராட்டங்கள் எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு சோர்ந்து போக வேலைப்படும் நிலைமைகளெல்லாம் மாறிக்கொண்டே தடைகளை கத்த உடைப்பாரா, தடைகளை உடைப்பாரா, தடைகளை உடைப்பாரா. சத்துருடைய கோட்டை உடைக்கப்படுகிறார். சத்துருடைய கோட்டை உடைக்கப்படுகிறார். சத்துருடைய கோட்டை உடைக்கப்படுகிறார். கிதியோன் மேல வச்ச அந்த பலத்தை மீதியானுடைய கோட்டைகள் உலகத்துடைக்கும். நிச்சயமாக மீதியானுடைய கோட்டைகள் உலகத்துடைக்கும். இந்த பலத்தோடு நீ போராடும். பலத்தோடு போராடும். நேரங்களில் சத்துரு சரீரத்தை ஒடுக்கி மேற்படுத்துறான். நிற்க முடியாத அளவிற்கு விளப்படுறான்.
நிறைய வீட்டுக்குள்ள பார்க்கிறேன். சில அசுத்தாவி கொல்லாத கோட்டைகள் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நல்ல ஆவியில நடத்தி ஜெபிக்க பண்றாங்க. மக்கானா சிவாலா ரேகாலா மகபௌஷா உதாரகமா ஈரானா ஷேபாலா ராகாதனா மனசியா இயேசுவின் நாமத்தில் கோட்டைகள் தகர்க்கப்படும். ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே ஒரு கிருபை அந்த வீட்டில் மீது வைக்கப்படும். பரிசுத்தம் உள்ள கிருபை, பரிசுத்தம் உள்ள கிருபை. நான் விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுவேன். வீட்டில் வாசம் பண்ணும்படி கிருபையாய் கர்த்தரை வாசம் பண்ணுவேன். எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நல்ல ஞானத்தை முக்கியமாக சூழ்நிலைகளெல்லாம் எப்படி கடந்து போக வேண்டும் என்று எந்தெந்த இடங்களில் என்னென்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் மக்களை கர்த்தரை வழிநடத்துகிறார். காலங்களில் எனக்கு ஆலோசனை தந்து கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளிந்திரிகள் எல்லாம் அதை உணர்த்தும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கரமுறையோடு கூட இருந்து அதை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய மகனை பிளஸ் பண்றேன், மாலியக்காவை பிளஸ் பண்றேன், மகனை பிளஸ் பண்றேன், மருமகனை பிளஸ் பண்றேன், சபையாவை பிளஸ் பண்றேன். எப்படியாகிலும் தலைமையாகிலும் ஆண்டுடைய கர்த்தரை கண்டுகொள்ள கற்றுக் ஆண்டுவே நீ ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் தானாக ஒருவனிடத்தில் வரான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுவே எப்ராஹிமை குறித்து சொல்லும் பொழுது எப்ராஹிமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன், எப்படி உன்னை விட்டு விடுவேன், நீ எனக்கு அருமையான மகன். ஆண்டவே அப்படியே இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் மீது எப்ராஹிமை மீட்டுக் கொண்டது போல, எப்ராஹிமை மீட்டுக் கொண்டது போல நம்முடைய மகனை குடும்பத்தை கற்று மீட்டுக் கொள்கிறார். கற்று வரையில் இருப்பதாக ரட்சிப்பதை குடும்பத்தில் நிறைவேற்றும். கர்த்தருடைய கண்கள் முன்பாக நிறைவேறப்படுகிறார். பாதுகாத்து வழிநடத்துங்க, போக்கில் வரத்தில் கூட இருங்க, வேலை பார்க்க இடங்களில் கர்த்தருடைய கிருபையை தயவு இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் எப்படி ஒரு தங்கி இருக்க கதை கிருபை செய்கிறார். இலக்கவும் கிருபை பாராட்டுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சந்திராக எல்லா அக்காவுக்கு ஜெபிக்கலாமா? அவங்க ஹஸ்பண்டோட பேர் அருள்தாஸ், ஃபர்ஸ்ட்டு பொண்ணோட பேர் சிமி, ரெண்டாவது பொண்ணோட நீஷா. இவங்க 4 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. இந்த 4 பேர் குடும்பமாக இந்த ஆலயத்தில் வந்து நாட்டப்படுறது இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் முதல்ல இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த வருஷத்தில் நம்மோடு கூட சேர்த்து ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் கிருபை பாராட்டி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய சத்தியத்தில் வளரத்தக்கதான் கிருபை பாராட்டி இருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் மகளை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ தனிமையான சூழ்நிலை, வெளியில ஷேர் பண்ணக்கூடாத அளவிற்கு ஏற்பட்ட நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு கூட நடத்துவதை கர்த்தருடைய கரம் ஒரு கூட நடத்துவதை அறிவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள கரம் அவரோடு கூட நடத்துவதை அறிவாய். அல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் அவர் இன்னும் உன்னை நடத்துவார். இதுவரை நடத்தின தேவன் இன்னும் உன்னை நடத்துவார். முதியவரில் உள்ள வரை, நரைமையில் உள்ள வரைக்கும் உன்னை தப்புவித்து உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்துவார். கிருபை தம்முடைய பிள்ளைகள் மீது சூழ்ந்திருக்கிறார். ஆண்டவரே அண்ணனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுமிக்காக நீஜாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே முழுவதுமாக வைக்கிறேன். மறுபடியும் அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்றாரு. அவனை விட்டு விலகுறதும் இல்லை, கை விடுவதும் மோசையில் இருந்தது போல உங்களோடு கூட யோசுவா எப்படி அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்பட பண்ணினாலும் அப்படியே உங்க குடும்பத்துல முன்னாடி உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்து கர்த்தர் நிச்சயமாய் சபையிலே கொண்டு வந்து ஏசாயா சொன்னது போல ஆண்டவரே நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் ஈஸ்வரனுக்கு சாட்சிகள் அடையாளங்கள் வாங்கிக்கிறோம். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நிச்சயமாய் இந்த வருஷம் நடப்படுவார். விசுவாசத்தில் இந்த வார்த்தையை நம்ம தலைமையில் வைக்கிறேன். ஒரு பெரிய ரட்சிப்பை கற்று தலையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கத்தருங்க, ஒரு பெரிய கிருபை கத்தருங்க. நீ கலங்காத, நீ திகையாத, நீ போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் உன்னை வழி நடத்தி உன்னை பாதுகாப்பார். எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நிச்சயம் உன்னை மேன்மைப்படுத்தும். தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வடிந்து ஒருபடி கர்த்தர் 128 சங்கீதத்தினுடைய வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேறப்படுவார். கர்த்தரை பயந்து
அவன் மனிதன் நடக்கிறவன் எவ்வளோ அவன் பாக்கியவன். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியம் நன்மை உன் மனைவி, உன் கணவர், உன் பிள்ளைகள், வீட்டோரங்கள், கணிதம், திராட்சை பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமான கண்களை விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவதனால் இந்த ஆசீர்வாதம் தலைமையில் வைக்கிற நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாய் கண்கள் காணும். அல்லேலூயா. என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் விளங்கிட்டு என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் பெறுகிறார். பரிசுத்தம் இலக்கமும் உள்ள ஆண்டவரே அவர் நன்றி செலுத்தும். சபையில கொண்டு வந்த நோக்கம் உண்டாக அப்பா ரட்சிக்கப்பட்டுடைய அனுதினமும் சபையில சேர்த்தீங்கன்னு ஒருவரையும் வெறுமையா இந்த சபையில கொண்டு சேர்ப்பது இது நாங்கள் எங்களுடைய சுயத்தினால் நாங்கள் ஆரம்பிக்கணும். மற்றடைய தரிசனத்தின்படி ஆண்டவரை சபையை ஆரம்பிக்க சொல்லி கத்த சபையில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாட்டி வைத்திருக்கிற கிருபைக்காக நாட்டப்பட்டதிலே கத்தை நின்று கனி கொடுக்கத்தக்கதான், சிலைத்து வளரத்தக்கதான் கத்தரை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கத்தரை கிருபை இருக்கட்டும். விசேஷமாய் வேலைக்கு போகும்போது வரும்பொழுதும் வாழ்ந்து சித்த கத்தை வேலைக்கு பாதுகாத்து வைத்துக் கொள்கிறார். கத்தரை கிருபை நிறைவாக காணப்பட கத்தை கிருபை செய்யும். வேலை பார்க்க இடங்களில் தயவை இலக்கத்தை கட்டளையிடுகிறார். ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு, ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் நிறைவாய் வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக, கிருபை நிழலுக்குள்ளே கர்த்தர் நினைத்துக் கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மனைவிக்காக 2 பிள்ளைகள் தான். மனைவி பேர் அஜிதா. அவங்க 2-3 நாட்களாய் சுகர் 320 330 இருக்கிறதுனால நம்ம சோர்ந்து போய் வீட்டில் படுத்திருக்கிறாங்க. அதுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டால் அதோடு கூட சேர்ந்து நம்ம நம்முடைய குடும்பத்துக்காக அவங்க மகளுடைய பேர் ஜெரிகா, அவங்க பையன் பேர் ஜெரி. 2 பேரையும் மனைவியும் அண்ணாவையும் தேவ கருத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கேட்கலாம். கர்த்தர் நம்முடைய மகனுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய மகனுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக பொறாமைகள், அநேக வைராக்கியங்கள், வன்கண்ணின் ஆவிகள் எப்படியாயும் ஒரு மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு எவ்வளவோ சூழ்ச்சிகளை கொண்டு வந்து விழப்பண்ணுகிற எல்லா பாதைகளையும் கர்த்தர் தம்முடைய மகனை நிற்கப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய மகனை நிற்கப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய மகனை நிற்கப்படுகிறார். கர்த்தாவே மகன் மேல வைக்கப்பட்ட நல்ல அபிஷேகத்திற்காக, நல்ல வரங்களுக்காக, கிருமிகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கும்படி கொடுக்கிற நல்ல ஜெப ஆவிகளுக்காக, ஜெப வரங்களுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான கர்த்தருடைய கிருபை மகனை சூழ்ந்து கொள்வதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக இயேசுவே கிருபை மகனுக்குள்ள பெருகப்படுகிறார். இரக்கத்தை கர்த்தர் பாராட்டுகிறார். பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு வலது கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுவதாவது, யாக்கோபே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லா பாதைகளையும் கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பாதுகாத்து எதை குறிச்சும் பயப்படாமல், எதை குறிச்சும் கலங்காமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை அப்படியே மகன் மீது இருக்கிறார். வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். போக்கின வரத்தில் கர்த்தர் கூட இருந்து கிருபையில மகனை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆளுகை மகனுக்குள்ள உண்டாக முடியாது என்று ஜெபிக்கிறோம். தேவ அனுக்கிரகம் மகனுக்குள்ள உண்டாக முடியாது என்று ஜெபிக்கிறோம். தேவ கிருபை உண்டாக முடியாது என்று ஜெபிக்கிறோம். இரக்கத்துக்குள்ள கிருபைகளுக்குள்ள மகனை உருவாய் மறைத்து நீ பாதுகாத்துக் கொள்கிறார். அப்பா ஸ்தோத்திரம். மனைவிக்காக ஸ்தோத்திராண்டவரை அவருடைய சரீரம் இருக்கிற பலவீனங்கள் முறைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இரத்த கோட்டைகளை முழுமாய் மகனை மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். தேவ பிரசன்னத்துக்குள்ள மூடிக்கொள்கிறார். தேவ அனுக்கிரகமும் கிருபையும் உண்டாவதாக. மகனையும் மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவர்களும் குடும்பமாய் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். இரக்கமும் கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் முத்திரை போடுகிறோம். பரிசுத்தாவின் நிறைவினாலும் குடும்பமாய் பாதுகாப்பு கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த கருத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். சுதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நீட்டாக எல்லாரும் நான் தெய்வ சமூகத்தில் இருக்கிறேன். நான் என் மனைவியின் பிள்ளை, அடிமைக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவது, அன்பிலும் நடக்கையிலும் விசுவாசத்திலும் தயவிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டது. ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை நாங்கள் அஜாக்கிரதையாக செய்கிறார்.
தெய்வ சமூகத்தில் ஜாக்கிரதை. மனுஷரை பிரியப்படுத்துகிறாய், மனுஷருடைய பார்வைக்கு பிரியமாயிராமல் கபடற்ற இதயத்தோடு கூட கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்யும். நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள். பேசுகிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். என் வேதி எழுதப்பட்டது போல சாமுவேல் எல்லா ஜனங்களும் நிற்க பண்ணி அவருக்கு முன்பதாக தன்னை ஒப்பு கொடுத்தது. அப்போ பவுல் எல்லா சபைக்குமாக தன்னை ஒப்பு கொடுத்தது. கர்த்தர் எனக்கு தந்தை என்னுடைய பிள்ளைகள் என்பதாக ஆண்டவரை என்னை ஒப்புவிக்கிறேன். நான் சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு நான் உண்மையாக இருந்தேன். இவர்களுக்காக ஜெபித்து இவர்களுக்காக தெய்வ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பண்படுத்தவும் காக்கவும் செய்யப்பா. அப்படி இந்த தொழுவத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளையும் மந்தையில பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரை சிங்கமும் கரடியும் ஓய் நாய்களுக்கும் ஆண்டவரை விடுவித்து ஆண்டவரே கர்த்தருடைய வருகை வருகிறது வரையிலும் பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரே எல்லோரும் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் சபையை உடைய கரத்தில் கொடுக்கிற வரையிலும் ஒரே ஒரு வார்த்தை அப்பா, ஒரே ஒரு வார்த்தை, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தருவீர்கள். ஒரு நாள் நாங்கள் உலகத்துடைய அசுத்தங்களுக்கும் உலகத்துடைய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் விழுந்து விடக்கூடாது. அப்பா கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலையும் ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியை வாழ்றதிலையும் கர்த்தருடைய வார்த்தைகள் நிலைத்து நிற்கிறதையும் கர்த்தர்களை இன்னும் பயன்படுத்த வேண்டுமே ஆண்டவரே, இன்னும் நீங்க பயன்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமா இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி செல்ல எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்ய வேண்டும். கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. அல்லேலூயா. அப்படி ஆத்துமாக்களுக்கு பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு சித்தமா இந்த தேசத்துல நம்முடைய சபைக்கு நியமிக்கப்பட்ட ஆத்துமா திரள் கூட்ட ஆத்துமாவை கர்த்தர் தருவேன். ஆண்டவருக்கு சித்தமானால் எத்தனையோ ஜனங்கள் சத்தியம் தெரியாம இன்னும் இருளிலே நடந்துட்டு இருக்கிறாங்க, இருளிலே நடக்கிறாங்க, இருளிலே நடக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இருளிலே வாழ்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இந்த ஒவ்வொரு காரியான செயலையும் கத்த நிரம்ப முடியும். காரியான செயல் ஒவ்வொன்றையும் கத்த நிரம்ப பண்ண முடியாது. ஆவியானவரே எங்க சித்தத்தின்படி இல்லப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. எங்களுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி சபையை நீங்க நடத்துங்கப்பா. சபையுடைய தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் வைக்க பண்ணுகிறார். தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. இன்னும் நாங்கள் புது பலன் அடைந்து சபையாய் ஓட, புது பலத்தில் சபையாய் ஓட, புதுசா ஓடத்தக்கதான பலத்தை தருகிறார். கருத்துல முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். தன்னுடைய கிருபைகளோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிருபைகளோடு நடத்துவதற்காக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முடிசூட்டிக் கொள்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கூட எங்களோடு பேசும். பகுதி முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் கூட மறைத்துக் கொள்வதை சொல்கிறோம். தேவ கிருபைக்காக இறக்கத்திற்காக தேவ பிரசனத்தோடு முடிக்கொள்கிறார். துதியும் கனமும் மகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா.